பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் ஈவாய் இரக்கமாய் கொடுத்திருக்கிற அக்டோபர் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை முதல் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாய் நாம் எல்லோரும் இருக்கிடங்களில் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்ய கடவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை மிகுந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். அதிகாலையில் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் தந்திருக்கிற இந்த பெரும் பாக்கியத்திற்காக, இந்த பெரும் ஈவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பாடப்போகிற பாடல்கள், வாசிக்க வசனங்கள், தியானங்கள், செய்தி, துதி வேலை எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை மறைத்து வெளிப்படும் ஆவியாருடைய திருக்கரங்களில் முழுமையாய் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு இரட்சகர் வழியாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 20வது பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. 11வது 20வது பாடல். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரண்யமை, நீடித்த காலமதாக பரண்யமை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு 300 செப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு பழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எமை மந்தையில் சேர்த்து பராபரன் தமது மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கர் அநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து கித்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து
குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். 21ஆம் சங்கீதத்தை நின்ற வண்ணமாக முறையாய் வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ளவராகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் பற்றி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் நீங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலபாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்க பிரசவையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வத்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று ஆர்த்த எங்கள் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்படாமல் தீமைந்திரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். உட்கார்வோம். வேத பாடம் வாசி கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 தொடங்கி 42 முடிய அடங்கியிருக்கிற கர்த்தருடைய திருவார்த்தைகளை நாம் கவனிப்போம். வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.
இப்பொழுதும் கடந்த 5/10/2020 முதல் 11/10/2020 இன்று வரைக்கும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்களுடைய பெயர்களை வாசித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். வந்திருப்பவர்கள் நீங்கள் முன்னே வந்து நிற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். 5/10/2020 முதல் 11/10/2020 வரை தங்களுடைய பிறந்த நாட்களை காண்பவர்கள் 5/10/2020 திருமதி பி சுபாஷினி, மிஸ் டி ஜென்சி. 6/10/2020 திரு சி கோபி, திரு எஸ் ராஜேந்திரன், மிஸ் ஹெச் ஏஞ்சல் பெட்ரிஷியா. 7/10/2020 திரு வி ராமச்சந்திரன், திருமதி பிரமிளா மோகன், திருமதி ஆர் சுசித்ரா, மாஸ்டர் சி ஸ்டீவ் சாட்விக். 8/10/2020 திருமதி ஆர் பியூலா பாப்பு, மாஸ்டர் ஆர் ஸ்டீபன். 9/10/2020 திருமதி ஜே பிரின்சி பார்கவி, பேபி டி ஆஸ்லின் பிபி. 10/10/2020 திரு வி இமானுவேல் செல்வகுமார், திரு யு சார்ல்ஸ் சக்திவேல், திரு ஜி கே டேவிட், திருமதி எஸ் வினோலின், மிஸ் ஏஜே ஆனந்தி. 11/10/2020 திரு பி அருள், மாஸ்டர் ஆர் எட்வின் டேனியல், பேபி எஸ் ஜெனிலா ஜெகோலியா. 5/10/2020 முதல் 11/10/2020 வரை தங்களுடைய திருமண நாளை கொண்டாடியவர்கள் 11/10/2020 இன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதியர் திரு என் பெனியேல் நாகராஜ், திருமதி மார்கரெட் மஞ்சுளா தம்பதியர். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற திருச்சபை பிள்ளைகளை, குடும்பங்களை திருச்சபையின் சார்பாக உளமாற மனமாற வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக ஒரு விசை நாம் தலைவணங்கி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் பொழிந்து கொண்டு இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சி சந்தோஷமான இந்த ஆராதனை வேளையிலே கடந்த 5ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு இந்த 11ஆம் தேதி வரைக்கும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த முதல் ஆராதனையில் முழந்தால் படியிட்டு, கர்த்தரே எனக்கு இந்த புதிய ஆண்டை தந்தார், அவரே இந்த புதிய ஆண்டில் என்னோடு கூட இருந்து இதோ என்னிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, ஆனந்தி அவர்களுக்காக, ஆண்டவரே ஜென்சிக்காக, சுபாஷினிக்காக உம்முடையத்தில் வருகிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதோ உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை நிறைவாய் பொழிந்தருளும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையாய் இவர்களை உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து வாழ்த்துகிறோம். ஊழியக்காரன் உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்க ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் பெயர் பிரஸ்தாபப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நல்ல நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை முதல் ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் உங்கள் எல்லோரையும் காண்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே, உங்கள் எல்லோரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வரவேற்பதிலே கர்த்தருக்குள் பேரானந்தம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த காலை ஆராதனையின் ஆசீர்வாதங்களினாலே
நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் இன்று காலை 11:40 மணிக்கு சரியாக நம்முடைய ஞாயிறு பள்ளி வகுப்புகள் ஜூம் கால் வழியாக நடைபெறும். அருமையான அன்பு பெற்றோர், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரையும் இந்த ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் கலந்து கொள்ள வைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய இளம் வாலிப சகோதர சகோதரிகளுடைய மீட்டிங்கும் இந்த ஜூம் கால் வழியாக நடைபெறும். அதிலும் நம்முடைய இளம் வாலிப சகோதர சகோதரிகள் தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை மறக்க வேண்டாம். காலை 11 மணியிலிருந்து நடக்கிற அந்த ஜெபத்திலே நீங்கள் குறிப்பாக தாய்மார்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயமும் சுயேற்பு உண்டியல்களை இன்னும் படைக்காதவர்கள் இருந்தால் நீங்கள் அதை ஆலயத்தில் கொண்டு படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களில் துர்காநகர் திருச்சபைக்காக டொனேஷன் புக்களை வாங்கி சென்றவர்கள் இன்னும் அதை நிரப்பி கொடுக்காதவர்கள் இருந்தால் அதை திருவாளர் சாரங்கபாணி அவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் அந்த இடத்துல ஒரு தேவாலயத்தை அவர் எடுத்து கட்ட ஆண்டோடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல உண்டாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்துக்கான வேதாம கொஸ்டின் யோவான் சுவிசேஷத்திலிருந்து இருக்கிறது. நீங்கள் இந்த ஆராதனை முடிவிலே லிவிங்ஸ்டன் அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையை சார்ந்த வினோலியா விஜயா அவருடைய மகன் பென்னட் ஜான்சன் மரித்து போனார். அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்படி ஆண்டவரண்டை நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் அவரை ஆராதிக்க, இந்த 27 வயசு பையன் ஆலயத்து பக்கமே வரல அப்படிங்கிறது பெற்றோர் குடும்பத்தினர் நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு மரணம். ஆகையினாலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களில் இல்லாதபடிக்கு பென்னட் ஜான்சனுடைய மரணம் ஆண்டவரை ஒருவேளை அறியாமல் ஆண்டவருடைய சமூகத்தை வராமல் தேடாமல் போகிற பிள்ளைகள் இனி நம்முடைய சந்ததியில் எழும்பாதபடிக்கு நீங்கள் கருத்தோடு பாரத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நீங்கள் ஜெபியுங்க. அவங்க அம்மா அழும்போது அப்படி தான் சொல்லி அழுதாங்க. எவ்வளோ சொன்னேன், ஆண்டவர் பக்கமே வரல அப்படின்னு சொல்லி அழுதாங்க. நம்முடைய பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு அகால மரணங்களுக்குள்ளே போய்விடாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் நடத்த உங்களை அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மதியம் 12 மணிக்கு மூப்பர்கள் கூடுகையும் நடைபெறும். இந்த கொரோனா காலத்திலே தொடர்ந்து நாம் ஆலயத்திற்கு அரசாங்கம் கொடுத்துள்ள அந்த கட்டுப்பாடுகளின்படி நீங்கள் செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கட்டாயம் பெஞ்சில் நீங்கள் 2 பேர் இருங்க. முன்னாடியில் நிறையா காலி சேர்கள் இருக்கிறது. அதனால் இந்த இடங்களை முதலாவது நிரப்புங்க. மேலே இருக்கவங்களாம் நீங்கள் கீழே கூட என்ன பண்ணலாம், முதலாவது ஃபுல்லான பிறகு நீங்கள் மேலே போனால் அது வசதியாக இருக்கும். அதனால் வருகிற வாரத்தில் நீங்கள் அவைகளை செய்ய உங்களை அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லோரும் நாம் எழுமி நின்று கர்த்தரை சில நிமிடங்கள் ஆராதிக்க இருக்கிறோம். எல்லாம் ஜெபத்தோடு எழுமி நிற்போமா? கர்த்தர் ஆராதனைக்குரியவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஏதோ நீதிமான்கள் கர்த்தருக்குள் களிகூறுங்கள், ஸ்துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நல்ல கால வேளையில் நம்முடைய ஆண்டவரை நாம் உயர்த்த இருக்கிறோம். நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ வாழ்ந்து மரித்து போன ஒரு மகான் அல்ல. ஏதோ அவர் கடந்து போன ஒரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவன். அந்த ஆண்டவரை இந்த கால வேளையிலே நாம் உயர்த்த இருக்கிறோம். ஹல்லேலூயா,
அந்த தேவன் இந்த 11ஆம் தேதி வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறபடினாலே எல்லாரும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய முகத்தின் சாயல்னால நாம் திருப்தி அடைய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய முக சாயல்னால என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தினால பிரகாசமடைய செய்கிற தேவன். இந்த காலவெளியில் ஒரு மறுமலர்ச்சியை தேவன் நம்முடைய முகத்திலே தரும்படியாக, அவருடைய கிருபை சமாதானம் நம்மிலே பெருகும்படியாக, ஏதோ அவரை ஆராதிக்கும் போதே ஒரு திருப்தி, ஆத்துமா ஏதோ ஆண்டவருக்குள்ளே துள்ளி குதிக்கும்படியாக, நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு பலன் உண்டாகும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெயர என்னை நடத்தும் என்கிற பாடலோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா, பாதகரில் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. ஐயா, பாதகரில் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. ஐயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறம் வைராதரே. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களுக்கென்று எனக்கென்று குறித்திருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவார். இந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ஐயா, வார்த்தையை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆமென்.
ஆவியை ஊற்றுவீராகப்பா. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆமென். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். உடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு மனிதனுடைய வாக்கை அல்ல, எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இதோ தத்தளிப்பி பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கி போடு என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற வாக்கு மாறாத தேவனுடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். இந்த காலவேளையிலும் என்ன தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் தேவை என்கிற அந்த தத்தளிப்பை அவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான இதோ பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இந்த பலவீனம் என்கிற தத்தளிப்பு என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி இதோ வாஞ்சையோடு ஆவலோடு கூட வந்திருக்கிற உங்களுடைய வாஞ்சையை தாகத்தை எங்கள் தேவன் நம் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடன் பாரத்தினால கஷ்டப்பட்டு நறுங்குண்ட இருதயத்தோடு இதோ கடன்காரன் வருகிறான், என்னை எப்படி பேசுவானோ, எப்படி என்னை கீழ்த்தரமாய் பேசுவானோ என்று சொல்லி வேதனையோடு கூட எப்படி இந்த மனிதனை இன்றைக்கு நான் சந்திக்க போகிறேன், எப்படி இந்த மனுஷியை இந்த நாளில் நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி வேதனையோடு கூட ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாய் ஆண்டவருடைய சமூகத்து வந்திருக்கிறாயோ, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து ஒரு தத்தளிப்பு நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறாயோ, இதோ வாக்கை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இதோ நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து தினம் தினம் அற்புதம் செய்பவர். இதோ நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் என்னோடு கூட இருந்தால் போதும். சங்கீதக்காரன் சொல்கிறானே, இதோ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீர் இந்த கால வேளையில் என்னோடு கூட இரும் என்று சொல்லி நம்மை ஆண்டோடைய கரத்திலே அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளிலும் ஒரு வெளிச்சம் உதிர்க்கும். உயிரற்ற வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் உண்டாகும். கண்ணீரின் நேரம், காயப்பட்ட நேரம், தேவன் நமக்கு தகப்பனாய் தாயாய் இருப்பதை உணரக்கூடிய ஒரு உணர்வை கற்றுத் தருவார். அந்த ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. சொல்லுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதி நேரத்தில் வைத்தியர், வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் எந்த வியாதியாயிருந்தால் தகப்பனே, வியாதி என்னோடு கூட இரும். நீர் எனக்கு நல்ல துணையாயிரும். இந்த கொரோனா காலத்திலே எனக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்திருக்கிற நாட்கள்ல நீர் என்னோடு இருந்து என் பயத்தை எல்லாம் நீக்கி போடும் அப்பா. நீங்க தானப்பா. என் நண்பரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எனக்கு கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்க ஆண்டவர். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வெறுமையான ஒரு வாழ்க்கை, அது பூஜ்யமான ஒரு வாழ்க்கை, அது வெறும் பாத்திரம், தண்ணீர் இல்லாத ஒரு பாத்திரத்தின் இதோ நிலையை குறிக்கிற ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையில் நீர் வாரும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆட்கொண்டு நடத்தும் என்று சொல்லி நம்மை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே தாழ்த்துவோம். என்னுடைய எல்லா நேரங்களிலும் என் பக்கத்தில் இருப்பவர் நீர். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற அனுபவத்தில் எங்களை நடத்தும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற
இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நல்ல நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு விசையாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக வாசி கேட்ட லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் அடங்கியுள்ள பகுதியை மையமாக வைத்து நாம் சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். தேவையானதையும் தேவையற்றதையும் குறித்து அங்கே நாம் அந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் மரியாளை பார்த்து சொல்கிறார். இயேசு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி மார்த்தாளுடைய தேவையற்ற காரியங்களை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதையும் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். மனித குலம், மனுமக்கள் அனைத்தும் தனக்கு தேவையானதை இன்று வரைக்கும் அது தேடிக்கொண்டே இருக்கிறது. தேடியும் கிடைக்காத சோகத்திலே மனிதர்கள் ஆழ்ந்து போவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக எனக்கு இது வேண்டும் வேண்டும் என்று சொல்லி தேடி சோர்வுகள் நம்மை அநேக நேரத்தில் வந்து அது நம்மை ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. தேவையானது என்ன என்பதை வசனம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நமக்கு தேவை என்ன என்பதை நாம் அறிந்து நம் ஆண்டவருடைய எப்பொழுது வர வேண்டும். அதை மரியாள் அறிந்தவளாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுதான் தன்னுடைய பிரதான தேவை என்பதை உணர்ந்து அவள் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கிறோம்? ஒருவர் இப்படி சொன்னார், இருதயம் எத்தனை முறை காயப்பட்டாலும் மனதிற்கு பிடித்தவரை மறக்காது. காரணம், இதயத்திற்கு துடிக்க மட்டுமே தெரியும், நடிக்க தெரியாது என்று சொல்லி சொன்னார். நாம் அனைவருமே இதயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயமெல்லாம் துடிக்கிறதா, நடிக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்க்கையின் யதார்த்தத்தை, அதே உண்மைகளை நாம் புரிந்து வாழ்ந்தால்தான் நாம் வாழ்க்கை ஒரு தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு நீடித்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்த்தாள் மரியாள் என்கிற இந்த 2 பெண்மணியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, மரியாள் தன் வீட்டிற்கு வந்திருக்கிற ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிட அங்கே அவள் சரியாய் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறாள். ஆனால் மரியாளோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பற்பல காரியங்களை குறித்த ஒரு கவலை அவளை முழுமையாக ஆட்கொள்கிறது. செயின்ட் அகஸ்டீன் என்பவர் இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், மார்த்தாள் தேவனுக்கு உணவு சமைப்பதை பற்றி கவலைப்பட்டாள். ஆனால் மரியாளோ எந்த கவலையும் இல்லாமல் வாழ்வு தரும் உணவாக, ஜீவனுள்ள உணவாக இருக்கிற அந்த ஆண்டவரே தன் வீட்டுக்கு வந்திருக்கிறபடினாலே அதை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதத்திலே அமர்ந்தாள் என்று சொல்லி அகஸ்டீன் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நாம் தேவனுக்கு எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம், எதை முன்னிலைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்த்தாள் செயலை முன்னிலைப்படுத்தி அங்கே அவள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். மரியாளோ ஜெபத்தை, ஆண்டுடைய பாதத்தை முக்கியப்படுத்தி அங்கே அவள் செயல்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். செயலும் தேவை, ஜெபமும் தேவை. ஒரு செயலை மட்டும் நாள் முழுவதும் செய்து கொண்டே ஜெபிக்காமல் இருந்தாலும் தவறு. அதே போல ஜெபித்து கொண்டே இருந்துவிட்டு செயலை செய்யாமல் இருப்பதும் தவறாக இருக்கிறது. இங்கே மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் மார்த்தாள் செய்ததை ஆண்டவர் தவறு என்று என்ன பண்ணலை, இங்கே அவர் சொல்லவில்லை. அப்போ மார்த்தாள் மரியாள் செய்தது ரெண்டுமே சரியாக இருந்தாலும் மார்த்தாள் செய்த விதம்தான் சரியில்லை என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அந்த 41 வசனத்தில், மார்த்தாளே மார்த்தாளே, நீ என பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவனுடைய வார்த்தையை கேட்பது தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை உரிமை என்பதை உணர்ந்து மரியாள் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். ஆனால் மார்த்தாள் உபசரிப்பை அதை முக்கியப்படுத்தி அங்கே கவலையோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது கவலையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை செய்கிறவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இந்த சம்பவத்தினுடைய அல்லது இந்த வேத பகுதியுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது ஆண்டவர் எருசலேமுக்கு அவர் பாடுபடும்படி போகும் முன்பாக இந்த பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்து செல்கிறார். அவர் அடிக்கடி வந்து செல்கிற ஒரு வீடாக இந்த லாசரு மார்த்தாள் மரியாளுடைய வீடு இருந்தது என்பதையும் வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகினாலே ஆண்டவர் பாடுபடும்படி சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும்படி போகிறார். இனி அவருடைய பாதத்தில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்பதை நன்கு அறிந்த ஒரு ஸ்திரீயாக மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிறாள். ஆண்டவரும் தான் பாடுபடும் முன்பாக என்னென்ன காரியங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்த காரியங்களில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருந்தார். அதை அவர் வேகமாக மக்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தார். இதை புரிந்து மரியாள் இங்கே சரியாக செயல்படுகிறாள். ஆனால் மார்த்தாள் அந்த இடத்துல அந்த வாய்ப்பை அவர் தவற விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வீட்டுக்கு ஒருவர் வருகிறார், ஒரு விருந்தாளி வருகிறார். அவர் சர்க்கரை வியாதி உள்ளவர் என்று சொல்லி அறிந்தும் நாம் அவருக்கு இனிப்பு பலகாரங்களை எல்லாம் செய்து வைத்தால் அவர் வரும்போது அது அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இதோ வருகிறவர் அவர் எந்த நோக்கத்தோடு வருகிறாரோ அந்த காரியங்களில் நாம் கவனமாக அந்த நேரத்தை செயல்படும் பொழுது உண்மையாகவே அந்த உபசரிப்பு அதோடு கூட சேர்ந்த மற்ற உபசரிப்புகள் சிறப்பாக அது மாறிவிடும். ஆக இங்கே தேவையானதை மரியாள் பற்றி பிடித்துக் கொள்கிறாள், தேவையற்றதை இங்கே மார்த்தாள் நினைத்து கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதற்கும் காரணம் இருக்கிறது. மரியாள் தன்னோடு கூட வந்து வேலை செய்யவில்லை என்று சொல்லி மட்டும் மார்த்தாள் அங்கே கவலைப்படவில்லை. அன்றைய நாட்களில் ரபி என்று அழைக்கப்படுகிற போதகர்கள், குருமார்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் பாதத்தில் இருந்து அவர்கள் போதனையை கேட்பது ஆண்களுடைய வழக்கமாக இருந்தது. பெண்கள் அந்த நாட்களில் யூத பாரம்பரியத்தில் 2ஆம் தர குடிமக்களாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தது மார்த்தாளுக்கு ஒரு கவலையை கொடுத்திருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அந்த பற்பல காரியங்களை குறித்த கவலையில்
இந்த ஒரு காரியமும் அவளுக்குள்ளே அளித்தினபடினாலே, இதோ மற்றவர்கள் என் சகோதரியை என்ன சொல்வார்கள், இதோ ஆண்கள் இருக்க வேண்டிய பாதத்தில் இவள் போய் ரபி பாதத்தில், இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்காள்னு சொல்லி, அதனாலே சமுதாயம் தன்னுடைய என்னுடைய சகோதரியை அது தவறாக பேசுமே என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட அவள் அங்கே செயல்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவர் சமுதாய கட்டுகளை, பாரம்பரியங்களை உடைக்கிற தேவனாக இந்த உலகத்தில் வந்தார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து போதனை கேட்க ஒரு பொன்னான வாய்ப்பு இனி தனக்கு கிடைக்காது என்பதை நன்கு அறிந்தவளாய் மரியாள் ஆண்கள் மட்டும் உட்கார்ந்து கேட்கிற அப்படிப்பட்ட இதோ குருமார்களுடைய பாதத்தில் அவள் துணிச்சலோடு கூட வந்து உட்கார்கிறதை பார்க்கிறோம். அப்போ இதில் நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துணிச்சல் தேவை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக இதோ தியானிக்கிறவர்களாக, அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மரியாளுக்குள்ளே அந்த துணிச்சல் வந்த பொழுது அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவருடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்தாள். ஆண்டவர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கோழைத்தனம் காணப்படும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு சுறுசுறுப்பு தேவையாக இருக்கிறது. ஆகிய அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல மரியாளுடைய துணிச்சல் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய விதத்தில் அங்கே ஆண்டவர் மரியாளை பாராட்டுகிறார். பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்ட மார்த்தாள் சமையலை குறித்தும் சமுதாயத்தை குறித்தும் இதோ தன் சகோதரிக்கு ஏதாவது ஒரு களங்கம் வந்து விடுமோ என்று சொல்லி இப்படி பயந்து கொண்டிருந்த அவளை, நீ தேவையில்லாமல் கலங்காதே, கவலைப்படாதே என்று சொல்லி அங்கே ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு 7 காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் அந்த 40ஆம் வசனத்திலையும் 41ஆம் வசனத்திலையும் மார்த்தாளிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை மட்டும் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 40ஆம் வசனத்தை வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிற குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினார். சில நேரத்தில் சில பிரச்சனைகளை சொல்லாமல் வேறொரு காரியத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு அவங்கள என்னை வரும்படி நான் முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க மார்த்தாள் மரியாளை, ஏன் நான் தனியே வேலை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த தேவையற்ற தனிமையை அங்கே முன்னிலைப்படுத்துகிறார். தேவையற்ற வருத்தத்தை அங்கே முன்னிலைப்படுத்துகிறார். அதை சொல்லும்போது சற்று கோபமாக, ஒரு தேவையற்ற ஒரு கோபத்தோடு தான் அங்கே அவள் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். உமக்கு கவலை இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவளுக்குள்ளே அந்த கோபம் வெளிப்பட்டு இருக்கும். இப்போ தேவையற்ற கேள்வியை தேவனே பார்த்து கேள்வி கேட்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவையற்ற ஆலோசனையை அங்கே ஆண்டவருக்கு கொடுத்தார். எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். தேவையற்ற ஆலோசனையை அங்கே தேவனுக்கே சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்க ஆண்டவர். ஒரு ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு தேவையற்ற ஒரு ஆலோசனையை இந்த மார்த்தாள் கொடுக்கிறாள். தேவையற்ற கவலை, பற்பல கவலை,
தேவையற்ற அந்த தவிப்பு 39ஆம் வசனத்தில் பார்த்தால், அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாத்திரையை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்போ இவளுக்கு தேவையற்ற ஒரு தவிப்பு, வேத வசனம் கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லை, தேவையற்ற தவிப்பு என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் மார்த்தாளை பற்பல காரியங்களில் அது கவலை உறச் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவையானதை முக்கியப்படுத்துகிறோமா, தேவையற்றதை முக்கியப்படுத்துகிறோமா? மார்த்தாள் தேவையற்றதை முக்கியப்படுத்தினாள், மரியாளோ தேவையானதை முக்கியப்படுத்தினாள், அதை துணிச்சலோடு முக்கியப்படுத்தினாள். இப்படிப்பட்ட வாய்ப்பு இனி தனக்கு கிடைக்காது என்பதை அறிந்து மிகுந்த துணிச்சலோடு கூட அதை முக்கியப்படுத்தின போது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவரோடு பாராட்டுகிறார். தேவையற்ற காரியங்களை சமையல் ரீதியிலும் சமுதாய ரீதியிலும், இதோ உலகம் என்ன சொல்லுங்கிற நேரத்தில் பற்பல காரியங்களில் கவலைப்பட்ட மார்த்தாளை ஆண்டவர் நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் என்று சொல்லி கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவேளையில் இந்த சிந்தனையோடு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 2 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்குள்ள மரியாளுக்குள் இருந்த அந்த தேவையான ஒன்றை, அந்த துணிச்சலை, உம்முடைய வார்த்தையை கேட்பதில் இருக்கக்கூடிய வாஞ்சையை எங்களுக்குள்ள அதிகமாக தாரும். வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் முக்கியப்படுத்தாமல், இதோ இந்த உலகத்தின் உணவை விட ஜீவ உணவாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தலைவணங்குவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவராய் தேவையானவராக இருக்கிறீர். தேவையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே. தேவையற்ற காரியங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும், தேவையற்ற கவலைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். எங்களுக்குள்ளாக ஒரு துணிச்சலை உம்முடைய வார்த்தையை கேட்பதில், உம்முடைய பாதத்தில் அமர்வதில், உம்முடைய வசனத்தை வாசிப்பதில், உமக்கென்று வாழ்வதில் முன்னுரிமை கொடுப்பதில் ஒரு துணிச்சலை மரியாளுக்குள் நீர் கொடுத்திருந்தது போல எங்களுக்குள்ளே தார். அன்றைக்கு இருந்த சமுதாய கட்டமைப்பில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ரபிமார்கள் குருமார்கள் பாதத்தில் ஆண்கள் உட்கார்ந்து தான் கேட்க வேண்டுகிற நிலையை துணிச்சலோடு உடைத்து, இதோ நான் கர்த்தருடைய பாதத்தை நாடுவேன், பாதம் ஒன்றே போதும், இந்த பார்தலத்தில் மற்ற ஏதும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி துணிச்சலோடு மரியாளுடைய பாதத்தை தெரிந்து கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய காரியங்களில் எவையே முதன்மைப்படுத்த வேண்டுமோ, முக்கியப்படுத்த வேண்டுமோ அவைகளை முக்கியப்படுத்தி வாழ எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் எழுமி நின்று 223வது பாடலை பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீர் பரனே, கிருபை புரிந்தனை ஆள். 223வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்களையும் ஆண்டவர் கொடுப்போம். கிருபை புரிந்தனையா நீர் பரணி, கிருபை புரிந்தனையா நீ
நீதம் கிருபை புரிந்தனையா, நிற்பரனே கிருபை புரிந்தனையா. திரு அருள் நீடுமை ஞான திரித்து, திரு அருள் நீடுமை ஞான திரித்து, பரில் நரனாகிய மாதுவின் வீத்து, பரில் நரனாகிய மாதுவின் வீத்து, கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. நீதம் கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. பண்ணின பாவமெல்லாம் அகழ்வீத்து, பண்ணின பாவமெல்லாம் அகழ்வீத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. நீதம் கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. தீமை கூறும் பல ஆசையை நீக்கி, தீமை கூறும் பல ஆசையை நீக்கி, சாமியனை உமக்காலயமாக்கி, சாமியனை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. நீதம் கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரி. கடைசி சரணம். அம்பரமீதுரை வானவர் போற்ற, அம்பரமீதுரை வானவர் போற்ற, கெம்பீரமாய் விசுவாசிகள் ஏற்ற, கெம்பீரமாய் விசுவாசிகள் ஏற்ற, கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. நீதம் கிருபை புரிந்தனையா, நீ பரனே கிருபை புரிந்தனையா. அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த அக்டோபர் 2வது வாரத்தின் முதல் முதல் காலை ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். நீரே எங்கள் வாழ்க்கையின் முதன்மையாக இருக்கிறீர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் எங்களுக்கு அருகிலே இருக்கும் பொழுதும், ஆண்டவரே பலவிதமான கட்டுகள் எங்களை சூழ்ந்திருக்கும் போதும், நீரே எங்கள் வாழ்க்கையின் முதன்மையானவர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் தேர்ந்தெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இதோ தேவையானதை மரியாள் தேர்ந்தெடுத்தாள். தேவையற்ற பற்பல காரியங்களை குறித்து தேவையற்ற கவலைகள், வருத்தங்கள், ஆண்டவரே தனிமை, தேவையற்ற கேள்விகள், தேவையற்ற ஆண்டவரே ஆலோசனைகளை கொடுத்து பலவிதத்திலே மார்த்தாள் தன்னை ஆண்டவரே தவிக்க வைத்து வருத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். அவள் சமுதாயத்தை பார்க்கிறவாக சுற்றிலும் இருக்கிற சூழல்களை பார்த்து கொண்டிருந்தாள். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேவையானதை முக்கியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இதோ அதை துணிச்சலோடு கூட மரியாள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய வேதத்துக்கு கீழ்ப்படிவதில் ஒரு துணிச்சலை தாரும். உமக்கென்று வாழ்வதிலே ஒரு துணிச்சலை தாரும். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உம்மை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கையை எங்கள் எல்லாருக்குமே தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சுற்றிலும் இருக்க சூழ்நிலைகள் ஆண்டவர்களுக்கு எதிராய் வந்தாலும், உமக்கு எதிராய் வந்தாலும், எங்களுக்குள் ஆண்டவரே இருக்கிற நீர் பெரியவர் என்கிற துணிச்சலை உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்த
கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த முதல் 6 நாளில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாய் பேராய் செபிக்கிறோம். எந்தெந்த நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்களோ தேவையற்ற காரியங்களை அப்புறப்படுத்தி, தேவையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தானே, இதோ என் வாஞ்சையெல்லாம் நீர்தானே என்று சொல்லி உம்மை மரியாதை போல துணிச்சலோடு பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை பிடித்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எந்த வியாதியினால ஆண்டவரே வேதனையினால கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்க பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவருடைய வியாதி வேதனை கண்ணீரை மாற்றும்படியாய் துடைக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீரே அவருடைய வாழ்க்கையில் போதுமானவர். அவருடைய வாழ்க்கையில் எந்த தத்தளிப்பின் அனுபவங்கள் இருந்தாலும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. இங்கே மார்த்தாள் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக அவள் இருந்து கொண்டிருந்தாள். மரியாள் இதோ துணிச்சலாக கர்த்தரை இதோ ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றியுடைய பாதத்தில் அமர்ந்து, இதோ என் தேவன் எல்லா நிலைகளையும் மாற்ற வல்லவர், இதோ அவர்தான் என் வாழ்க்கையின் முதல் தேவை, என்னுடைய ஆத்மீக உணவு, என் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் அவரை முக்கியப்படுத்துவேன் என்று சொல்லி அவரை பிரதானப்படுத்தினது போல நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவையான உண்மை எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொள்ள உதவி செய்யும். வந்திருக்க எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை உமக்குள்ளே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. படைக்கப்பட்ட தசோபாகங்கள், சோத்திர காணிக்கைகள், மிஸ்ரரி காணிக்கைகள், மற்ற எல்லா காணிக்கைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களையும் காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனை முழுவதும் நம்முடைய ஆளுகைக்காய் நன்றி. சகல துதி, கனம், மகிமை, கீர்த்தி, புகழ் எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கே ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பாதம் பணிந்து குனிந்து மிகுந்த தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிறையும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமானத்துடைய போய் வர கிடவோம், சந்தோஷத்துடைய திரும்பி வருவோமாக. ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நன்றி.